கோட் படத்தில் விஜயகாந்த் காட்சி பார்த்து கண்கலங்கி பேசிய விஜய். தளபதி விஜய் நடித்து வரும் கோட் படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகின்றது. நிலையில் இந்த படத்தின் தற்போது படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி திருவனந்தபுரத்தில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் படப்பிடிப்பு நடத்தி திட்டமிட்டு இருந்த நிலையில் விஜய் திருவனந்தபுரம் சென்றார். அவரை வரவேற்க திருவனந்தபுர விமான நிலையத்தில் தாராளமாக விஜய் ரசிகர்கள் கூடியிருந்தனர். அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது. அரசியலில் களமிறங்கி இருக்கும் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகின்றார். இதில் அவருடன் இணைந்து பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், அஜ்மல், ஜெயராம், பிரேம்ஜி, வைபவ், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி என முன்னணி நடிகர்கள் பலரும் நடித்து வருகின்றனர். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விஜய் இதில் 2 வேடங்களில் நடித்து வருவதாகவும் அவருக்கு வில்லனாக பிரசாந்த் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சிறப்பு தோற்றம் தன்னுடைய கோட் படத்தில் இடம்பெற வேண்டும் என விஜய் விரும்பினார். இதையடுத்து கேப்டனின் மனைவி பிரேமலதா விஜயகாந்திடம் பேசி இதற்கான ஒப்புதலையும் படக்குழுவினர் வாங்கினர். அனுமதி அளித்தாலும் விஜயகாந்த் காட்சிகளை தங்களுக்கு ஒரு முறை போட்டு காட்ட பிறகே திரைக்கு கொண்டு வர வேண்டும் என பிரேமலதா படக்குழுவினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிகிறது. AI டெக்னாலஜி வழியாக விஜயகாந்த் இந்த படத்தில் விஜயின் அப்பாவாக சில காட்சிகளில் தோன்ற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. சில மேக்கிங் காட்சிகளை பார்த்து விஜய் கண்கலங்கி விட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் கமாண்டோ ரோலில் கையில் துப்பாக்கியுடன் நிற்பது போல போஸ்டர் படக்குழு வெளியிட்டது. தந்தைக்கு நடக்கும் துரோகத்தை மகன் டைம் டிராவல் செய்து முறியடிப்பதுதான் படத்தின் கதை என கூறப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. செந்தூர பாண்டியன் படத்தில் விஜயகாந்த் விஜயின் அண்ணனாக சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். அப்படம் விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது.